மாப்ள, தாலி எடுத்து கட்டுங்க. தோம் 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 தரிகடதோம் தோம் 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 தரிகடதோம் தரிகட தரிகடதோம் தரிகட தரிகடதோம் தரிகட தரிகடதோம் தரிகட தரிகடதோம் பக்கஜுன தோம் தோம் தீம் தோம். திருமங்கலி தானம் பண்ணுங்க. ஓம் காஞ்சாகனாய சாகக 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 கம பத பாமா பா கரி சாகம பத பாமா பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்திசாதிகே. நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, காசி, எங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து தான் உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என் கடமையை நான் சரியா செஞ்சுட்டேன் ஆண்டவரே. உன் கடமை நீ எப்பவுமே சரியா தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தான் நான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஆண்டவரே, யாருங்க நீங்க? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க? கல்யாணி, அவரு நம்ம குலதெய்வம், நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வம். நீ என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? நான் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுவேன்ல, அது இவருதான். ஓஹோ, நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேத்தின தெய்வம் தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு விளக்கேத்துற நேரத்துல அணைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் ஆண்டவர்னு நொடிக்கு நொடி அவரே நினைச்சிட்டு இருந்ததுக்கு அவர் செய்யற காரியமாங்க இது. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா சொல்லுங்க? எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க. ஐயா, நீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரீங்கன்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி அவ வாழ்க்கையை கெடுக்கதான் வந்திருப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கல. என்ன சம்மந்தி, மணமேடையில என் பையனை உட்கார வச்சுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நேரங்காலம் பார்த்து தானே இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணா. இப்ப என்ன குறை வந்துருச்சு? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாது? சபையில நீங்க சொல்லுங்க. இல்லன்னா யார் தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். அவங்க கேக்குறாங்கல்ல, என்ன காரணம்னு சொல்லுங்க. என்னோட ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் யார் சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். விஷாலி, மாலையை கழட்டி எந்திரிமா. நில்லுமா. உங்க அப்பாவுக்கு இல்லாத தைரியம் எனக்கு இருக்கு. நீ யார் சொன்னாலும் மணமேடையை விட்டு எந்திரிக்க கூடாது. இது உங்க அம்மா மேல சத்தியம். எங்க பெத்த பொண்ணு கல்யாணத்தை விட நம்மள கட்டி காக்கிற கடவுள் கூட பெருசு இல்லைங்க. நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாத்தையும் விட நீங்க ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க எனக்கு புரியல. சொல்லுங்க, அவரு கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு காரணம் என்ன? அதை கேட்டு நீங்க ஆடுறதுக்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையில நீங்களே மண்ணள்ளி போடணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நாங்க என்னங்க உங்களுக்கு பாவம் செஞ்சோம்? ஏங்க ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? கல்யாணி,
இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான காரணம் எனக்கும் தெரியாது, காசிக்கும் தெரியாது. ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அதான் ஏன்? காரணமே தெரியாம கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் சொல்ல தாயம்மா மாட்டேன்? தான். ஏன் தாயம்மா தான்? தாயம்மா தாயம்மா தாயம்மா. யாருங்க அந்த தாயம்மா? என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிடறதுக்கு அவ யாரு? அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் பாலூட்டி வளர்த்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவ யாருங்க? அவ சொல்லி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா விஷாலிக்கு தாயா இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன். கல்யாணி என்ன பேசிட்டு இருக்க? அது இந்த ஆண்டவரால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவரை வந்தாலும் நடந்தே தீரும். மாப்பிள்ளை, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. ஆமா பாலா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவ கழுத்துல தலையை கட்டு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து! உன் கை 1 இன்ச் நீண்டுச்சு, அப்புறம் உன் கையே இருக்காது. என்ன பண்ணுவீங்க? எங்களை எரிச்சு சாம்பலாக்குவீங்களா? என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? என் புருஷன் சும்மா இருக்காருன்னு நான் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தேன். அவர் வாயடிச்சு நின்னதுக்கு அப்புறம் நான் பேசாம இருந்தா எப்படி? முதல்ல வெளிய போங்க, மரியாதையா வெளியில போங்க. காசி! நீ கை நீட்டுறது தப்பு. அவங்க தாய்மை அப்படி பேச வைக்குது. அவங்க பேசட்டும். அவங்க கோபமும் நியாயமானதுதான். அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் நிக்கிறேன். நீ அமைதியாரு. கல்யாணி, உன் மகளுக்காக நீ புலம்பி தவிக்கிற மாதிரி என் மகளுக்காக நான் தவிக்க கூடாதா? என் தாயம்மா சொன்னதனால்தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் இங்க வந்தேன். உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கல. ஆமா காசி, தாயம்மா என் பொண்ணுங்கிறது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? தப்பே செய்யாதவங்க மேல பழிய போட்டா தான் தப்பு செய்யலைங்கிறது நிரூபிக்கிறது தானே நியாயம். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறது தப்புன்னு இவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இது தப்பா இல்லையாங்கிறது என்னால இப்ப நிரூபிக்க முடியாது. ஏன் நிரூபிக்க முடியாது? தாயம்மா உங்க பொண்ணுனா அவங்க அனுபவிக்க வேண்டிய எல்லா கொடுமைகளையும் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்களா இல்ல உங்க தாயம்மாவா? நானா விருப்பப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் என் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு எதிரா தூண்டி விடுறது நீங்களா இல்ல உங்க தாய்மாவா? நானா ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என் ஆசையில மண்ணள்ளி கொட்டுறது யாரு? நீங்களா இல்ல உங்க தாய்மாவா? எங்க அப்பா கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. சொல்லுங்க, நீங்களாவது சொல்லுங்க. எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? ஏன் இங்க வழியில குறுக்க வரீங்க? நீங்கெல்லாம் யாரு? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை சங்கடப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம்? சொல்லுங்க. விஷாலி, நிறுத்துங்கப்பா.
ஏன் எதுக்குன்னு கேட்காம ஆண்டவர் ஆண்டவர்னு பூம்பு மாடு மாதிரி நீங்க தலையாட்டிட்டு இருக்கலாம். நான் இருக்க மாட்டேன். எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தாயம்மாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப சொல்லியே ஆகணும். சொல்லாம ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நீ கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஜான் என்ன முளம் என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே. காசி, போதும் ஆண்டவரே, போதும். இதுக்கு மேல என்னால உண்மையை பேசாம இருக்க முடியாது. நீங்க பேசுறதை கேட்டு வளர்ந்தவனா உங்களை மத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்க என் மனசு இடம் தரல ஆண்டவரே. மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. விஷாலி, யார பார்த்து நேருக்கு நேரு நின்னு என்ன சம்மதம் கேட்டியோ, உன்னோட அம்மா தாயம்மாவோட அப்பாதாமா அவரு. கல்யாணி உன் அம்மா இல்ல. அந்த தாயம்மா தான் உன்னை பெத்த தாய். இவ வெறும் வளர்ப்பு தாய். போய் சொல்றாரு, இவர் போய் சொல்றாரு. என் பொண்ணுதான் விஷாலி, என் வயித்துல பிறந்தவதான் விஷாலி. ஐயா ஆண்டவரே, நீங்க எங்க குலதெய்வங்கிறது உண்மையா இருந்தா என் பொண்ணு மேல கை வச்சு சொல்லுங்க, இவ என் பொண்ணா இல்ல அந்த தாயமோட பொண்ணான்னு. கல்யாணி, தப்பு செஞ்சதான் சாமி மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாங்கம்மா. நீ அதை சாமியவே சத்தியம் பண்ண சொல்றிய, வேணா கல்யாணி. சும்மா இருங்கப்பா. ஆண்டவரே, என் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் யாரு? எங்க அப்பா சொல்றது உண்மையா? சொல்லுங்க. இல்ல உங்க கை என் தலையை விட்டு இறங்காது. அதே ஆவேசம், அதே தீர்க்கம், அதே துணிச்சல். சத்தியமா சொல்றேன், நீ தாயம்மா பொண்ணுதான். எந்த உண்மை சொன்னா இந்த தாய் மனசு வேதனைப்படும் நினைச்சனோ அந்த உண்மையை இந்த தாய் முன்னாடியே சொல்ல வச்சிட்டியம்மா. தொப்பில் கொடி உறவுக்கும் தாய்ப்பால் உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல வச்சிட்டீங்களே. இது வரைக்கும் என்ன பெத்த தாய்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை வரல. ஆனா இப்போ வந்துடுச்சு. என்ன மன்னிச்சு தாய். விஷாலி உன் பொண்ணு இல்லைங்கிற உண்மைய மறக்க சொன்னது நான் தான். விஷாலி, உன்னை வளர்த்தி ஆளாக்கி எங்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் நான் தான்.
தான் மக கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கடிதம் எழுதினதே தாயம்மா தான். ஏன் தாயம்மா சொன்னதுனாலதான் அதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறதுனால காரணமே தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். விஷாலிய பெத்த தாயம்மாவுக்கு நான் என்ன கடன் பட்டிருக்கேனோ அதை விட பெரிய கடமை நான் உனக்கு பட்டிருக்கேன் தாயி. நல்லதோ கெட்டதோ என் தாயம்மா சொன்னா அது சரியாத்தான் இருக்கும். எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தமா? கடவுளே, இதையெல்லாம் கேட்கறதுக்காக நான் உயிரோட இருக்கேன். விஷாலியும் பொண்ணுங்க எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால விஷாலிய ஆம்பளை மாதிரி வளர்க்கணும்னு 5 வயசு வரைக்கும் நான் தாய்ப்பால் கொடுத்தேன். உடம்பாலையும் மனசாலையும் தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்காக அத்தனை வித்தையும் நான் அவளுக்கு கத்து கொடுத்தேன். கல்யாணி மகளா இதுன்னு பாக்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு புத்திசாலித்தனத்தை கத்து கொடுத்தேன். விஷாலி என் பொண்ணுங்க. இவ்வளவு ஆளாக்கி வளர்க்கறதுக்கு நான் எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சேன். இவளை என் மகன்னு சொல்றதுக்கும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இல்லையா? உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. தாயமா எழுதுவது விஷாலி உன் பொண்ணுதான். என் வயித்துல பிறந்தாலே தவிர அவளுக்கும் எனக்குமான சொந்தம் உன் அளவுக்கு பெருசு இல்ல. இங்க பார் கல்யாணி, விஷாலியோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் இங்க வந்தேன். என் கடமையை எங்க அப்பா வந்து செய்வார்னு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க செஞ்ச கல்யாண ஏற்பாட்டில் தான் எனக்கு 20 வருஷம் கழிச்சு என் பொண்ணையும் எங்க அப்பாவையும் ஒரே இடத்துல பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுக்கு நீ வருத்தப்படுறது தேவையில்லாதது. எந்த விஷாலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நல்லா இருக்க மாட்டா. மாப்பிள்ள எங்க பரம விரோதி பெருமாள் சாமியோட செட்டப் செஞ்ச ஆளு.
அவனோட நோக்கம் விஷாலி வாழ்க்கையை பாழாக்குறதா. உங்களுக்கு தெரியாத இந்த உண்மையை உடைக்க என்னால நேர்ல வர முடியல. இதையும் மீறி அந்த கல்யாணம் நடந்திருந்தா மணமகனை பணமா தான் பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வேலையை செய்ய முடியாம ஏன் துப்பாக்கிக்கு துரோகம் செஞ்ச அந்த ஆண்டவருக்கும் என் அப்பா ஆண்டவருக்கும் நன்றி. கல்யாணி, விஷாலி என்னைக்கு உன் பொண்ணுதான். இது தாயம்மாவோட கையெழுத்து தான். டேய், துரோகி, ஐயோ, கொலைகார பாவி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாட நிறுத்துங்க, நிறுத்துங்க. அடிக்காதீங்க. கோயில்ல இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை. இந்த கோயிலுக்கு வேலை பார்க்க வந்தவனே இந்த கோயிலே வச்சு பலி கொடுத்தாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். இந்த கோயில்ல அருள் கொடுக்கிற தெய்வமா தாயம்மாவை வந்து விஷாலிய காப்பாத்திட்டா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது துரோகி. போயிடு. ஐயோ, இவ்வளவு கேவலப்படுத்திட்டியே. என் மூத்தில முழிக்காத. வாடி. இங்க பாருப்பா, இந்த கடிதம் உனக்கு கொடுத்தது யாரு? அது அந்த ஆன்ட்டி தான். இந்த கடிதம் கொடுத்துட்டு போன தாயம்மா தான். கல்யாணி, உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. தாயம்மாவே சொல்லிட்டா. விஷாலி எப்பவுமே உன் பொண்ணுதான். விஷாலி, உனக்கு ஒரு அமோகமான வாழ்க்கை கண்டிப்பா அமையும். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. விஷாலி, வரேம்மா. இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு பெத்தவங்களோட இருக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஜாதகம் இல்ல. இந்த ஜாதகம் ஊரை ஆளக்கூடிய ஜாதகம். இந்த பொண்ணு உங்களோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. விஷாலி, உன் ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்லையா, ஊரை ஆடுற ஜாதகமா அந்த ஜோசியர் சொன்னாரு.
இந்த ஜாதகப்படி இந்த பொண்ணு பெத்தவங்க கிட்ட இருக்காதுன்னு சொன்னாரு. விஷாலி, என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. இன்னைக்கு காலையில வரைக்கும் நீ நான் பெத்த பொக்கிஷன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ என் வயித்துல பறக்காம போயிட்டியே அம்மா. யாரோ ஒரு முகம் தெரியாதவங்கள நான் எப்படிமா அம்மானே ஏத்துப்பேன்? பிறந்ததுல இருந்து உன்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு உன்னையே அம்மா அம்மானு கூப்பிட்டேன்னா எப்படிமா இன்னொருத்தவங்கள போய் அம்மானு கூப்பிடுவேன்? நீ என் பொண்ணுதாம்மா, என் பொண்ணுதான். கல்யாணங்கிற பேர்ல ஒரு சூழ்ச்சி நடந்து அந்த சூழ்ச்சி மூலமா ஒரு பெரிய ரகசியமே வெளியே வந்துருச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணங்கிற கருமத்தையே வேண்டான்னு சொல்லி இருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போகலமா. நான் உங்க பொண்ணுதான். இந்த பந்தத்தை அந்த கடவுளால கூட பிரிக்க முடியாது. அம்மா, தயவு செஞ்சு நீ இப்படி பேசி பேசி உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடாதம்மா. உன்னை எனக்கே எனக்குன்னு அந்த ஆண்டவன் கொடுக்கலையே. எப்ப வேணும்னாலும் உன்னை உரிமையோட கூட்டிட்டு போக வந்துருவாங்களே விஷாலி.